திமுகவில் சாதாரண உறுப்பினராக களப்பணியாற்றிய மு.க.ஸ்டாலின் படிப்படியாக பல்வேறு பொறுப்புகளுக்கு தேர்வாகி தற்போது திமுகவின் பொருளாளராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 14 வயதில் பள்ளி மாணவராக இருந்தபோது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய மு.க.ஸ்டாலின் 1967இல் திமுகவுக்காக தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். திமுகவில் இளைஞரணி அமைய அடித்தளமிட்ட அவர் 1984இல் மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். பல ஆண்டுகள் கட்சியின் இளைஞரணிக்கு தலைமையேற்று செயல்பட்டு வந்த மு.க.ஸ்டாலின் 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற கட்சியின் 12வது பொதுக்குழுவில் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 2008இல் அவர் திமுகவின் பொருளாளர் பதவிக்கு தேர்வானார். 2009இல் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக மக்களின் கவனத்தை ஈர்த்த மு.க.ஸ்டாலின் திமுகவின் பொருளாளராக தற்போது மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.